ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்சனாலிட்டி சைக்காலஜியில் டிஸ்க் மாடல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை தான். நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கலாம், பிஸ்னஸ் ஓனராகவும் இருக்கலாம். இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் உங்களை பற்றியோ அடுத்தவங்களை பற்றியோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல டூலாக இருக்கிறது டிஸ்க் மாடல் தான். இந்த டிஸ்க் மாடலை சைக்காலஜிஸ்ட் வில்லியம் மோல்டன் மார்ஸ்டன் அப்படிங்கிறவர் 1928 அறிமுகப்படுத்தினார். மார்ஸ்டன் ஹியூமன்ஸோட பிஹேவியரை 4 பர்சனாலிட்டி டைப்ஸாக பிரிச்சிருக்காரு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டிஸ்க் மாடல் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தா, டி ஃபார் டாமினன்ஸ், ஐ ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ், எஸ் ஃபார் ஸ்டெடினஸ், சி ஃபார் கன்சென்ஷியஸ்னஸ். இப்போ இந்த 4 பர்சனாலிட்டி டைப்ஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டாமினன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த பர்சனாலிட்டியில் இருக்கவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தைரியமாக பேசுவாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்பவே கரெக்டாக இருப்பாங்க, எந்த டிசிஷனையும் ரொம்ப குயிக்காவே எடுத்துருவாங்க. கூடவே ரிசல்ட் ஓரியன்டா, அதாவது வேலையை எப்படி செய்தா நல்ல ரிசல்ட் வாங்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பாங்க. நேச்சுரலாவே இவங்க கிட்ட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப்பா இல்ல டாஸ்கான்னு வந்தா இவங்க டாஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டாமினன்ஸ் பர்சனாலிட்டியில இருக்கவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். டாமினன்ஸ் பர்சனாலிட்டி இருக்கவங்க எப்பவுமே நேரடியா பேசுவாங்க. அவங்க சொல்ல வர பாயிண்ட சுத்தி வளைக்காம குயிக்கா சொல்லி முடிச்சிடுவாங்க. இதையே அவங்க மத்தவங்க கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. வளன்னு ஒருத்தர் பேசினா அது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதோட இவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங்கும் சேஞ்ச் கொண்டு வர எபிலிட்டியும் இவங்களுக்குள்ள இருக்கும். அடுத்து இவங்களோட லீடர்ஷிப் எபிலிட்டி பெரிய ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். இவங்க கோல் ஓரியன்டாவும் இருப்பாங்க. அடுத்து இவங்களோட வீக்னஸ் என்னலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இவங்களோட கேரக்டர் மற்றவங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவா இருக்க மாதிரி சில நேரத்துல தெரியும். மற்றவங்க பேசுறத பெரிய அளவுக்கு லிசன் பண்ணிக்க மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் இவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுமான்னு கேட்டா கிடையாது. செகண்ட், இன்ஃப்ளூயன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த பர்சனாலிட்டி டைப்ல வரவங்க கிட்ட மெயினா இந்த 3 விஷயங்க இருக்கும். அது என்னன்னா, சோஷியபிள், அதாவது மற்றவங்களோட ஈஸியா மிங்கிள் ஆறது. அடுத்து எந்தூசியாஸ்டிக், எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை ஆர்வத்தோட செய்யறது. மூணாவதா கரிஷ்மேட்டிக், எல்லாரையும் அட்ராக்ட் பண்றது, மற்றவங்களோட ஈஸியா இன்ட்ராக்ட் ஆகிறது, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க சரௌண்டிங்ல பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்றது. இந்த மாதிரி விஷயங்களை என்ஜாய் பண்ணி செய்வாங்க. நிறைய பேரோட குரூப்பா வேலை செய்யறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதே நேரத்துல மற்றவங்களோட அட்டென்ஷன் இவங்க மேல இருக்கணும் அப்படின்னும் எதிர்பார்ப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்டைல், இவங்க பேசுறது எக்ஸ்பிரசிவா இருக்கும். இவங்களை சுத்தி இருக்கவங்களை எப்பவும் என்கேஜ்டா வச்சுப்பாங்க. மற்றவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரியும் நகைச்சுவை உணர்வோடும் ஹியூமராகவும் இவங்க பேச்சு இருக்கும். இவங்க எல்லார்கிட்டையும் பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றத ரொம்பவே விரும்புவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சோஷியல் சிச்சுவேஷனுக்கு இவங்க ஈஸியா அடாப்ட் ஆயிடுவாங்க. மற்றவங்கள மோட்டிவேட் பண்ற எபிலிட்டி இவங்க கிட்ட இருக்கும். எல்லாரையும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வீக்னஸ், ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றதுல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ப்ரொடக்டிவிட்டியா சோஷியல் லைஃபா அப்படின்னு வந்தா சோஷியல் லைஃபுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகமா கொடுப்பாங்க. மற்றவங்களோட பார்வைக்கு சில நேரத்துல ஓவர் எமோஷனல் ஆனவங்களா இவங்க தெரிவாங்க. தேர்ட், ஸ்டெடினஸ். இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தா, இவங்க அமைதியானவங்களாவும் சப்போர்ட்டிவ் ஆனவங்களாவும் இருப்பாங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் சரௌண்டிங்கையும் எப்பவும் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க எந்த ஒரு வேலையை செய்யறப்பவும் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சரியா தீர்த்து வச்சிடுவாங்க. இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைலை பத்தி இப்ப பார்க்கலாம். இவங்க மற்றவங்க பேசுறதையும் கேட்கிற குட் லிசனரா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் யோசிச்சு கம்யூனிகேட் பண்றவங்களா இவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கு இவங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுல, அதாவது நம்பிக்கையை ஏற்படுத்துறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
அது மட்டும் இல்லாம இன்னொருத்தரோட பேசுறப்போ எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லி டோனோடவே பேசி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இவங்க ஏதாவது சண்டைனா அதை அவாய்ட் பண்ணிட பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் இவங்களோட ஸ்டைலா இருக்கும். அடுத்து ஸ்ட்ரென்த். இவங்க ஸ்ட்ராங்கான டீம் மெம்பரா இருப்பாங்க. விசுவாசமானவங்களாவும் நம்பிக்கைக்குரியவங்களாவும் இவங்க நடந்துப்பாங்க. ஜாஸ்தியான ப்ரெஷர் இருக்கிற டைம்லயும் அதை காமா ஹேண்டில் பண்றதுக்கு இவங்களுக்கு தெரியும். அடுத்து வீக்னஸ். சில நேரத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேச மாட்டாங்க. சில டைம் டிசிஷன் குயிக்கா எடுக்கிறதுலயும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நிறைய நேரத்துல பெருசா ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு சீக்கிரத்துல வெளியில வர மாட்டாங்க. இவங்க அமைதியானவங்களா இருக்கிறதால மற்றவங்க கண்ணுக்கு மந்தமானவங்களா சில நேரத்துல தெரிவாங்க. ஃபோர்த்து, கன்சென்ஷியஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவங்க ஒரு வேலையை கொடுத்தா பர்ஃபெக்டா பண்றவங்களாவும் ஆர்கனைஸ்ட் ஆனவங்களாவும் இருப்பாங்க. அக்யூரசி, குவாலிட்டி இது ரெண்டையுமே பர்சனல் லைஃப்லயும் ஒர்க்லயுமே எதிர்பார்ப்பாங்க. எந்த ஒரு ஒர்க்கை கொடுத்தாலும் பிளான் பண்ணி சரியான மெத்தட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி செய்து முடிச்சிடுவாங்க. இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல். ஒரு விஷயத்தை இவங்க கம்யூனிகேட் பண்றது லாஜிக்கலாவும் கரெக்டாவும் இருக்கும். ஒரு விஷயத்த ஆர்கியூ பண்றப்போ எவிடன்ஸ் இல்லாம பேசுறத விரும்ப மாட்டாங்க. எவிடன்ஸோட பேசுறத அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த கிளாரிட்டி கிடைக்கலன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆறது வரைக்கும் அதை பத்தி திரும்ப திரும்ப நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். கஷ்டமான விஷயமா இருந்தா கூட அதோட டீட்டெயில்ஸை ஈஸியாவே இவங்க எடுத்துருவாங்க. எந்த வேலையா இருந்தாலும் ஏனோ தானோ அப்படின்னு இல்லாம ப்ரொஃபஷனலா டீட்டெயிலா இவங்க வேலை இருக்கும். கொடுத்த டெட்லைன்குள்ளவே வேலையை சரியா முடிச்சிடுவாங்க. அடுத்து வீக்னஸ். ஓவரா பர்ஃபெக்ட் எதிர்பார்க்கறது சில நேரத்துல இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். இன்னொருத்தரை சீக்கிரத்துல நம்ப மாட்டாங்க. ஒரு வேலையை மத்தவங்க கிட்ட கொடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. பர்ஃபெக்டா சரியா செய்திருவாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தோடவே இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது விட டாஸ்க்கு தான் அதிகமான ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இப்போ டிஸ்க் மாடலோட பர்சனாலிட்டிஸை பார்த்தோம். அடுத்து டிஸ்க் மாடலை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். டிஸ்க் மாடலை வச்சு அவங்களே எவால்யூவேட் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அவங்களோட கேரக்டர் அப்படின்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இது மூலமா அவங்களோட கரியர் சாய்ஸ், கோல் செட்டிங் இந்த ரெண்டையுமே ஈஸியா பண்ணிட முடியும். செகண்ட், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட். டிஸ்க் மாடலை வச்சு மற்றவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைலை எவாலுவேட் பண்றது மூலமா அவங்களுக்கு எப்படி சொன்னா நல்லா புரியும் அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்க கூட எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண முடியும். தேர்டு, பேரண்டிங். டிஸ்க் மாடல் மூலமா குழந்தைங்களோட எபிலிட்டி கிளியரா தெரியறதால அவங்களுக்கு எந்த விதத்துல கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஃபோர்த், ஹையரிங். ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது டிஸ்க் அசஸ்மெண்ட்டை வச்சு அந்த வேலைக்கு இவங்க செட் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஃபிஃப்த், டீம் பில்டிங். டிஸ்க் மாடலை வச்சு டீம் மெம்பர்ஸை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ற மாதிரியான டீம் பில்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த ரோலா டீம் லீடரால டீம் மெம்பர்ஸ்க்கு கொடுக்க முடியும். சிக்ஸ்த், ப்ராப்ளம் சால்விங். ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளவோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா டிஸ்க் மாடலை வச்சு அவங்களோட கேரக்டரை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டதால ஈஸியா அவங்க மனநிலையில இருந்து யோசிச்சு அந்த பிரச்சனைய சரி செய்திட முடியும். இந்த டிஸ்க் மாடல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இதை யூஸ் பண்ணி உங்களை பத்தியும் உங்களை சுத்தி இருக்கவங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.